ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு முட்டை பணியாரம் செய்யலாமா? எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது? அதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கணும். ஒரு முட்டை எடுத்து அதை பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஜீனி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கிட்டு 1 கப்பு மைதா, 1 கப்பு மைதா, கொஞ்சமாக சோடாப்பு, ஒரு பிஞ்சு சோடாப்பு போட்டால் போதும். ஒரு பிஞ்சு சோடாப்பு போட்டுக்கோங்க. 1 கப் மைதா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பீட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக நல்லா பீட் பண்ணிக்கிட்டு பணியாரக்கல்லை எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம், நெய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஆயிலே போட்டுக்கிறேன். ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றுங்க. இன்றைக்கி குழி பணியாரம் ரெடி. ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் புஷ்ஷுன்ட்டு. அது திருப்பி போடுங்க. மல்லாக்கா அப்படியே திருப்பி போடுங்க. தேநீர் கொதிக்க வச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம் நீங்களும். மழை நேரத்தில் இது ஒரு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேநீரோடு இந்த முட்டை பணியாரம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது? வாங்க சாப்பிட்லாம் முட்டை பணியாரம்.